கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமான கார்டு வைத்துள்ளவங்களுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகைகள் பெற எங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கான வீடியோ தான் இது. கல்வி உதவித்தொகை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதல்ல உங்கள் பேரில் கார்டு இருக்கணும். யாருன்னா பேரண்ட்ஸ் பேரில், குழந்தைங்க பேரில் இல்லை, பெற்றோர்கள் பேரில், அப்பா பேர்லையோ இல்லை அம்மா பேர்லையோ கட்டுமான கார்டு இருக்கணும். அவங்க யாராவது ஒருத்தர் பேரில் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு வீட்டில் 2 குழந்தைங்களுக்கு பண்ணலாம். அதில் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, உங்களுக்கு கட்டுமான கார்டு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். யார்? அப்பா அந்த குழந்தைக்கு வாங்குறவங்களுக்கு குழந்தையினுடைய ஆதார், குழந்தையினோட பள்ளியில் படிக்கிற தலைமை ஆசிரியரிடம் வாங்கப்பட்ட சான்று, போனோஃபைட் சான்று வாங்கியிருக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் நலவாரியத்தில் போய் கொடுத்து அங்கே அப்ளை பண்ணலாம். அதன் மூலமாக தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கார்டு போட்டேன், நான் கையில் வச்சுன்னுக்கிறேன், எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் வரல, நான் 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நான் 10 வருஷமாக வச்சுன்னுக்கிறேன், சும்மாவே வச்சுன்னுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய மிஸ்டேக்கு. நீங்கள் சும்மாவே வச்சுன்னுக்கிறது தப்பு. நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் எங்கே கார்டு போட்டிங்களோ அவங்ககிட்டே கொடுத்தாலே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் கார்டு மட்டும் போட்டால் போதும், எனக்கு எல்லா பெனிஃபிட் வீடு தேடி வரும்னா வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஆவணங்களெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பணத்தை வாங்குங்க. இந்த பணம் எந்த காலகட்டத்துக்குள்ளே வாங்கணுன்னா, நீங்கள் ஸ்கூல் தொடங்கி, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து மே மாதம் வரையும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2026லேருந்து 2027 மே மாதம் வரையும் நீங்கள் இந்த பணத்துக்கு அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஆண்டு முடிஞ்சிட்டா அப்போ நீங்கள் வாங்க முடியாது. அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டு தொடங்கிறோம். அப்போ அதுக்கான உதவித்தொகையை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கல்வியாண்டுக்கான உதவித்தொகை உங்களால் வாங்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வாங்கிடணும். கரெக்டான ஆவணங்களை கொண்டு போங்க. சப்போஸ் நீங்கள் பதிவு பண்ணி நான் இது எல்லாமே பண்ணிட்டேன், பணத்துக்கு ஏற்றி விட்டுட்டேன், ஆனால் எனக்கு வராமல் பெண்டிங்கில் இருக்குது, அது நான் எப்படி வாங்கிறது, போட்ட பணமே வரல மறுபடியும் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே பதிவு பண்ண இடத்துல போய் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு பணம் வரலை, அப்படி வரலைன்னா ஏன் வரலை அப்படின்றத போய் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நீங்கள் அது மாதிரி பண்ண பட்சத்தில் தான் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை எதான இருந்தால் அது சரி பண்ணி விட்டாங்கன்னா உடனே வந்துடும். கல்வி உதவித்தொகையை பொறுத்தவரையும் 10 நாள், அதாவது 15 நாள், 1 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கல்வி உதவித்தொகை நீங்கள் உடனே கிடைக்கக்கூடியது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே நம்ம சரியான ஆவணங்கள் வைக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஆவணங்கள் சரியில்லைன்னா தான் உங்களுக்கு காலதாமதிக்குமே தவிர, ஆவணங்கள் நீ எல்லாமே சரியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காலதாமதம் வராது. அதனால் நீங்கள் எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும், எந்த உதவித்தொகை வாங்கணும்னு நினச்சாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கேட்குற சரியான ஆவணங்களை கொண்டு போய் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.